ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வண்டி இல்லாமல் நான் ஆஃபீஸ் போய் ஒரு வாரம் ஆகுது. போன சனிக்கிழமை என்னோடய வண்டி ரிப்பேர் ஆனிச்சு. இன்னமும் என் வண்டி கொடுக்கல. மெக்கானிக் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. ஆஃபீஸ் போய் ஏரியாவுக்கும் போக முடியல. வண்டி இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் பண்ணின தப்பு என்னென்னா, இந்த வண்டி இல்லாமல் அடிஷ்னலாக நான் இன்னொரு வண்டி வச்சுருக்காமல் பண்ணியிருந்தேன் என்னோடய தப்புன்னு நான் இப்போ யோசிக்கிறேன். அப்போ நான் இன்னொரு வண்டி வாங்குறேன்னு சொல்லும்போது என் வீட்டில் உள்ளவங்களாம் இது தேவையில்லாத ஆடம்பரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் வண்டி இல்லாமல் கஷ்டப்படும்போது தான் அது ஆடம்பரம் கிடையாது. நம்ம உழைப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போதைக்கு அவங்க பேச்சு கேட்டுட்டு நான் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த ஒரு வண்டி இருக்கிறதுனால, அந்த வண்டி ரிப்பேர் ஆனதுனால என்னால் ஆஃபீஸ்க்கும் போக முடியல, ஏரியாவுக்கும் போக முடியல. இதனால் எனக்கு வருமானமும் நின்று போயிருக்கு. இந்த சூழல்லேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆஃபீஸில் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் வெளியில் போய் ஏரியாலாம் ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் ஆட்கள் ஆஃபீஸ்க்கு தேடி வருவாங்க. புது புது ஏரியாலாம் போய் பார்க்கணும். நிறைய இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, மன உளைச்சலும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னமும் என் கையை விட்டு ஒன்று போன மாதிரியே இருக்குது. இன்றைக்கி தான் வண்டி உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது என்றைக்கு வரும்னு எனக்கும் தெரியலை. ரொம்பவே ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாள் ஆஃபீஸ் போகலனாலே எனக்கு என்னமோ அது மாத கணக்கில் போகாத மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இப்போ ஒரு வாரம் ஆச்சு நான் ஆஃபீஸ் பக்கத்து போய் இப்படி என்ன வேலை எப்படி நடக்குது. வேலையெல்லாம் சூப்பராக தான் நடக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு ஹெட் ஆஃபீஸ் போகிற வேலையும் இருக்குது. எங்களுக்கு இந்த மாதத்தோட ஸ்காலர்ஷிப்லாம் முடிச்சிருவாங்க. ஏன்னு சொல்லப்போனால் இன்றைக்கி தேதி 21, இன்னும் ஒரு 10 நாள் தான் டயம் இருக்குது. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்ணுவேன், என்ன இதுன்னு நினச்சாலும் ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ ஒரு ஃபீல்ட்லேயே இருக்கீங்கன்னா ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்கி வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. யார் எது சொன்னாலும் தயவு செய்து கேட்காதீங்க. வீட்டில் உள்ளவங்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஏதாவது ஒன்று வாங்கினா அது ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நல்லா காதிலே வாங்கக்கூடாது. நானே என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த வண்டி சரியாகி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வண்டி வாங்கியே ஆகணுன்ற மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வண்டி சப்போஸ் ரிப்பேர் ஆகிட்டா கூட இதை நான் வீட்டில் போட்டுட்டு நான் இன்னொரு வண்டியில் நான் வேலைக்கு போகணும். ஒரு வண்டி இருக்கிறதுனால நமக்கு வேலையும் போய் ஆஃபீஸ்க்கும் போக முடியாமல், நம்ம நினச்ச நேரத்தில் வேலையும் முடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்காவது எனக்கு வண்டி கைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். இன்றைக்கும் எப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிகிட்டு தான் இருக்கேன். தெரியல, அது இல்லாதனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி அழுகையெல்லாம் வருது. இந்த ஒரு வாரமாக நானாகவே இல்லை, சரியாக சாப்பிட்றதில்ல, எந்த விஷயத்துலையும் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல. நம்ம கூடவே இருந்துட்டு ஒன்று இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வண்டின்றது பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு அது மிகப்பெரிய வாழ்வாதாரமே அதுதான். அதுவும் நம்ம கையை விட்டு போகுதுன்னா அது மிகப்பெரிய மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுருது நம்மளை. பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். இதை நம்பி இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெரிய விஷயமே. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வண்டியை நம்பி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. அதுவே கையை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க மண்டையை சுற்றி அவங்களுக்கு பிளாக் ஆகிடும். எந்த பக்கத்தையும் யோசிக்கிறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இன்னுமே புரியாமல் போயிடும். எனக்காக எல்லோரும் வேண்டிக்கோங்க, இன்றைக்கி என் கைக்கு என் வண்டி வந்துடும் அப்படின்ட்டு. நானும் கடவுளை வேண்டிகிட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸ் போயே அவங்கள்ட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். கடவுள் என்ன பண்ணுறாருன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.